அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா பெண்களை வந்து ரொம்ப வசதியாவும் ரொம்ப பெருமைப்படுத்தியும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், இன்னும் சொல்ல போனா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த காலத்துல உள்ள மகான்கள் வந்து பெண்களை ரொம்ப பெருமைப்படுத்திட்டு போய் சேர்ந்துட்டாங்கங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இல்லாம இருக்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய மகான்கள்லாம் பெண்களை வந்து ரொம்ப புகழ்ந்தோம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம். ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்குதுங்க. பெண் குழந்தைகள் வந்து வன்கொடுமையில நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கங்க. இன்னும் சொல்லப்போனா முன்னொரு காலத்துல எல்லாம் நம்ம முன்னோர்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பாலியல் வன்கொடுமைனா என்னன்னே தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கண்ட்ரில கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாநிலத்துல எப்பயோ நடந்துச்சாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீடியால செய்தி கேள்விப்படுவோம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற ஊரு வேற மாநிலத்துல நடந்ததெல்லாம் போய் இப்ப வந்து நம்ம ஊரு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. நிறைய விஷயங்கள் வந்து பொம்பளை பிள்ளைங்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. பெரியவங்களே வந்து சின்ன குழந்தைங்கள்ட்ட வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அது வந்து நிறைய நம்ம இப்ப வந்து மீடியால பாக்குறோம். இன்னும் சொல்ல போனாக்காங்க, ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா நான் என் காதுல விழுற மாதிரி தெரிஞ்சவங்க, ஐயோ அப்படி தெரிஞ்ச பசங்க அந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்ட செய்திகள் வந்து நம்ம ஏரியாவுல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேள்விப்படுறதா இருக்குது. டெய்லி ஒரு செய்தி காதுக்கு வருதுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலமா இருக்குது. இப்போ உள்ள காலத்துல வந்துட்டு நீங்க வந்து பவுனு, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இதெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்றது முக்கியம் கிடையாதுங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்களை நம்ம சேவ் பண்றதுதான் பெரிய விஷயமா இருக்கு. சவாலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்துல. இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. ஆனா வந்துட்டு வேலைக்கு போற பெண்கள் பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? சோ ரொம்ப ரொம்ப பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. வந்து பாதுகாத்து தான் ஆகணும் இல்லையா? சோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டங்கள்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப பத்திரமா பாத்துங்க. ஸ்கூல்ல தானே இருக்காங்க, அங்கதானே இருக்காங்க, இங்கதானே இருக்காங்க, அங்கதானே விளையாண்டுட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்கு தானே போயிருக்கிறா, மாடியில தானே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா விடாதீங்க. உங்களுடைய கண் பார்வையில பெத்தவங்க வந்து பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க அவங்களுக்கு தான் சொல்றேன். தன்னுடைய கண்ணுக்குள்ளார வச்சு வளங்க பொம்பளை பசங்களை. தன்னுடைய கண்ணை தாண்டி எங்கேயும் இல்லாத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஸ்கூல்லயே இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. டெய்லி விசாரிங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்றத வாட்ச் பண்ணுங்க. பொம்பளை பிள்ளைங்க வெளியில விளையாட போறாங்க, நம்ம வாசல்ல தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் அலட்சியமா இல்லாம அவங்க மேல எப்போதுமே ஒரு கண்ணு வச்சு பத்திரமா பாத்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா என் மனசு கஷ்டப்படுற மாதிரி 1-2 விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லயே நடக்குது அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ அது நான் வந்து ஒரு வீடியோவா போடணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுறீங்களா, லைக் போடுறீங்களா, போடலையா அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு.